சாப்டர்ல வந்து அணுக போறாங்க. அடுத்த சாப்டர்ல வந்து சேர போறாங்க. அடுத்தடுத்த சாப்டர்ல என்ன நடக்க போகுது? ருத்ர தாண்டவம்லாம் போது சம்திங் வில் ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கியூரியஸ் கிரியேட் பண்றது அந்த சாப்டர் வந்து ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆனுச்சு. ஏன் அந்த 11வது 10 சாப்டரோட முடிச்சிடலாம். ரவுண்டா 10 முடிட்டோம் அப்படிங்கிற மாரி. இப்போ என்னை திட்டுறாங்க, "ஐயோ! அறிவு இல்லையா உனக்கு? 1 1/2 நிமிஷத்துல என்னையா குடிமொழி இருக்கு? அத வைக்கலாம்ல அவங்க 2 பேரும் சேர்ந்ததுன்ட்டு." ஆனா படமா பார்க்கும்போது எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, சினிமால தான்ப்பா இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஃபீலிங் வந்துச்சு. கரை போன வெள்ளிக்கிழமை, கருப்பு அடுத்த வெள்ளிக்கிழமை, நடுவுல நம்ம வந்தோம். சினிமாவா பார்த்தாலே அது வந்து ஒரு மாரி சாண்ட்விச் ஆகுற மாரி நடுவுல மாட்டிக்கிற மாரி. நமக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும்னா நம்ம ரசித்து ஒன்று எழுதுவோம்ல. நமக்கு ஹேர் அவ்வளோ லென்த்து கிடையாது, ஹேர் சுமாராக இருக்குன்ற ஒரு வருத்தம் இருக்குது. இப்போ பூவே பொறாமப்படுற அளவுக்கு அவளோட ஹேர் அழகு. இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சும்மா அந்த டைமில் ஒரு மாதிரி எழுதின கவிதை மாதிரி. அது இந்த இடத்துல எனக்கு வந்து இவனோட மைண்ட் வாய்ஸ் பாட ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் சீலே அப்படின்னு பாட நல்லா ஆரம்பிச்சா இருந்துச்சு. அப்படி. உலகத்தையே அவள் பார்த்துட்டு இருப்பா, இவ தான் உலகன்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருப்பான்றது நல்லா இருந்துச்சு. பாட்டு ஃபுல்லாகவே அவன் பார்வை வந்து அந்த பூ மேலேயும் அந்த அவ மேலேயுமே தான் இருக்கும். நம்ம பாட்டு ஃப்ரீயாக இருப்பா அவ, இவன் தான் வேற உலகத்தில் இருப்பான்றதுக்கு அமைஞ்சு. ஃபுல்லாவே மழை மழை மழை. அது இந்த கதைக்கு ஓகே ஒரு ஒரு லைன் இருக்கட்டுமே அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டாக்கியில் போக போகிறோம், ஒரு மைண்ட் வாய்ஸில் போக போகிறோம், அங்கங்கே சில போயிட்டு வரப்போகுது. அப்போ அந்த மழை இருக்கட்டும், அது ஒரு 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 நிம்மதி கொடுக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஒரு அப்படி அந்த ஃபீலா எடுத்ததும் நீ நான் மலை கூடன்னு ஆரம்பித்தோம். அது ஆப்வியஸாக மலையில் தான் ஆரம்பித்தோம். அன்றைக்கி டே ஃபுல்லாக ரெயின் சென்னையில். அந்த சீனே வந்து மத்தியானம் நடக்கிற சீனாக தான் இருந்துச்சு. லஞ்சுக்கு தான் வருவா. அவள் ஆஃபீஸை லீவ் போட்டு ஆஃபீஸ்லேருந்து இங்கே வந்து சமைச்சு கொடுக்கலான்னு வந்திருப்பா. பட் நாங்கள் எடுக்கிறோம், டே ஃபுல்லாக எடுத்தாலுமே எங்களால் சீனை முடிக்க முடியல, இருட்டுது. ஆஃபீஸ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்த மாதிரி இருக்கட்டும். பிகினிங்கில் இவங்க 2 பேரும் இன்டிமேட்டாக தனிமையில் இருக்கிறதெல்லாம் டேல இருந்துட்டு அப்படியே டேலேருந்து நைட் மூவ் ஆகி நான் போஸ்டர்லேருந்தே இப்படி பார்க்குறது தான் போஸ்டரு. ஃபஸ்ட் லுக்கே வந்து கொடை பிடிச்சி நிற்கிறது இப்படி தான் பார்ப்பான். அந்த ஹை டிஃப்ரென்ஸ் தான் அழகே. ஏஜ் டிஃப்ரென்ஸ் மாதிரி ஹை டிஃப்ரென்ஸ் இருக்கும். படத்தோட ப்ரொப்போசல் லைனே வந்து ஆயுஷ்மணிக்கான பகரியாக தான் இருக்க போகுதுன்ற இடத்துக்குலாம் இப்போது நான் லோகேஷோட படம் ஒர்க் பண்ணுவேன். விக்ரம்க்குலாம் யுனானிமஸ் லவ் இருந்துச்சு. அதில் நிறையா நேம்ஸுக்கும் இல்லை, நான் அதில் ஒரு சின்ன பார்ட் தானே. இதில் பேசுகிற வசனம் டைலாக்காக பேசுகிறதுலாம் இருக்கணும். எல்லாருமே என்னைய பாயிண்ட் அவுட் பண்ணி என்னைய மென்ஷன் பண்ணி அது மாதிரி இதில் திருக்குறள் டைலாக் அது திருப்பி போட்டு திருக்குறள்ன்றதுக்காக அது போட்டு ஒரு வழி பண்ணாங்க. அதில் ரெக்க மட்டும் இருந்தால் தேவதரான்றது அதில் நான் எதிர்பார்க்கல. ரெக்க மட்டும் இருந்தா யாழு தேவதடா. வணக்கம் சார். வணக்கம். ஓகே, லைக் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரிசப்ஷன் ஒன்று இருக்குல்ல, நம்ம எழுதும்போது மைண்டில் வச்சிருக்க மாட்டோம். பட் ஆனால் ஓவராலாக படம் பார்த்து எடிட்டேபிள்லாம் உட்காந்ததுக்கப்புறம் ஓகே இந்த இந்த படம் இப்படி தான் போய் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று அந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்கும். அது தேட்டர் ரிலீஸில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அந்த ரிசப்ஷன்? இல்லை, தேட்டர் ரிலீஸ் அப்போ வந்து எப்போன்னா கரை போன வெள்ளிக்கிழமை, கருப்பு அடுத்த வெள்ளிக்கிழமை, நடுவில் நம்ம வந்தோம். சினிமாவாக பார்த்தாலே அது வந்து ஒரு மாதிரி சாண்ட்விச் ஆகிற மாதிரி நடுவில் மாட்டிக்கிற மாதிரி தான். ஏன்னா அந்த சைடு இருந்து கரையிலேருந்து நம்ம கேட்டர்ஸ் வர்றதே கஷ்டமாக இருக்கும். வந்து நம்மளது கொஞ்சம் பேசப்படும் போது கருப்புக்கு அது போயிடும். அந்த மாதிரி ஒரு ரிஸ்கான டைமில் தான் வந்தோம். பட் சம்மர்னும் போது நல்லா இருந்துச்சுன்னா வீக் டேஸ்லேயும் ஹோல்ட் ஆகும், கொஞ்சம் மேனேஜ் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் நம்பினோம். பட் 4ஆம் தேதி ரிசல்ட்டு, 10ஆம் தேதி விஜய் சார் ஷேரிங் செரிமனி நடக்கும்போது என்டையர் நேஷனே வந்து 108 சீட்டு, 107, 5 சீட்டு இங்கே 2 அங்கன்னு எல்லாம் ஒரு பெரிய டிஸ்கஷனே போச்சுல்ல. 4 இந்த மைண்ட் 5 இந்த ஃபிங்கர் மாதிரி எல்லாருமே நம்பர் பேசியிருந்தாங்க. நம்ம படமே ஒரு நம்பர் தான். அந்த நம்பர் அதுக்கு நடுவில் தெரியவே இல்லை ஆக்சுவலி. ஓகே. பட் விஷயம் என்னென்னா, பார்த்துட்டு நல்லா இல்லை பார்த்துட்டு மிக்ஸ்டு ரிவ்யூ அப்படி இல்லை. பார்த்தவங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் மவுத் டாக்கு வரணுன்னா கொஞ்சம் மவுத் வேணும்ல. அந்த கொஞ்சம் மவுத்தே அப்போ பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்டிங்களா 29 வந்து ஒரு நிதானமான அமைதியான ஒரு 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 எலக்ட்ரானிக் நாய்ஸ் கூட இல்லாத மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான படம். கரெக்ட். அது ஒரு 0.75x படம்னு வச்சுப்போம். ஜென்ரலாகவே பீப்புளோட பிரெயின் இப்போ இருக்கிற ஸ்பீடு வந்து 4x ஸ்பீடில் இருக்குது. ஒரு ஒரு 10 செகண்ட் வீடியோனாலுமே கூட அது ஒரு 3 செகண்டில் இம்ப்ரெஸ் பண்ணினா நெக்ஸ்ட்டு. ஆமாம். நான் ஒரு 5 வரி போஸ்ட்டை 2வது வரியில் அவனுக்கு ஃபாலோ பண்ண என்கேஜ் பண்ணலைன்னா நெக்ஸ்ட்டு. இப்படி போயிட்டுருக்கிற ஸ்பீடில் தான் மைண்ட் இருக்குது. பொலிட்டிக்கல் ஹீட் அப்போ இன்னும் அது
20x இருந்துச்சு அவங்க பிரெயின். ஸோ அவங்கக்குள்ளே போய் இந்த அமைதியான படம் அவங்கள திருப்பி பார்க்க வைக்கிறதோ, இந்த படம் பார்க்கறதுக்கான மைண்ட் செட்டுக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகி மெலோவாகி செட் ஆகி இந்த படத்தை இந்த ஸ்பீடில் பார்க்க போகிறோன்றது செட் ஆகிறதுக்கே சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்போ காணாமல் போயிடுச்சு. தெரியல, யாருக்குமே தெரியல படம் ரிலீஸ் ஆனது. பார்த்தவங்க ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. மேபி அதனால தான் 1 மந்த் கழிச்சு ஓடிடியில் வரும்போது ஜென்ரலி வேறு லாங்குவேஜ் படம் இங்கே வரும், என்னன்னே தெரியாமல் ஐடியாவே இல்லாமல் பார்ப்போம். அண்ட் இந்த படத்தோட பேர் ஒரு நம்பராக இருந்ததும் வந்து இப்போ தெலுங்கு, தமிழ், ஆமா. மலையாளம், ஹிந்தின்னு எல்லாத்துலையும் ரிலீஸ் பண்ணாலும் அது 29 தான். ஆக்சுவலா தெலுங்குல கூட இப்ப நம்ம பார்க்க முடியுது. சோஷியல் மீடியால தெலுங்குல இருக்கவங்க அந்த ஒரு ஒரு கட்ஸா எடுத்து போட்டு ஆமா. அதை செலிப்ரேட் பண்றது இருக்குல்ல. இன்டர்வல் பிளாக்லாம் வந்து இந்த ஜோசியக்காரம்மா பேசுறதெல்லாம் தெலுங்குல கேட்க இன்னும் பயங்கரமாக இருக்குது. அருந்ததி அடியே அந்த மாதிரி இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஹாரர் பட ஃபீல்டில் இருந்துச்சு இந்த டான்ஸு. ஆமா, ஆமா, ஆமா. இது அண்டு கணபதி பாபா போரியா வந்து அக்னிபத்தில் வர்ற பாட்டு. ஸோ அது ரொம்ப நார்த்தில் ஃபேமஸ் சாங். ஸோ ஹிந்தியில் இதை பார்த்தவங்களுக்கு வந்து அது பயங்கரமான ஒரு ஒரு ஹுக்காக இருந்துச்சு. அந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லா லாங்குவேஜஸ்லுமே ஒரே டைமில் இப்போ ஓடிடியில் வரும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய பரபரப்பாக ஆகி அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாகவே நானாவது பரவாயில்ல, நான் பார்க்குறேன்றனால என் அல்காரிதத்தில் அது வரலாம். வரும். ஓகே. எனக்கு ஃபோன் பண்ணி என்னங்க அது இல்ல ஏன் அல்காரிதம் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு அதான் சொல்கிறேன், அதுவே ஒரு நியூஸாக மாறுது. படத்தோட கிளிப்பிங்கை ஒரு சின்ன ஒரு 10 ஃபாலோவர் இருக்கிற பேஜில் போஸ்ட் போட்டிருப்பான், அதுக்கு ஒரு 1 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. அந்த 1 மில்லியன் வியூஸ்ன்னு போட்டு ஒரு சின்ன கிளிப்பை ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரிலாம் ஆகி ஒரு எனக்கும் நிறையா யாரும் மெசேஜ்லாம் அனுப்பல, டெஸ்டிமோனியல்ஸ் தான். லெட்டர் அனுப்புகிறேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதுமாதிரி ரொம்ப மனசில் இருந்து வாயா போயான்னு தான், இன்னும் எப்படி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது ஆக்சுவலா ஒரு உரிமையான ஒரு ஆமாம், கொண்டாடல் எனக்கு இந்த இந்த ஃபீலிங் ஒரு பழைய ஃபீலிங், ஆனால் எனக்கு புதுசு. அந்த புதுசா. ஆமாம், எனக்கு புதுசுனா டைரக்டட் டுவர்ட்ஸ் மீ. லைக் இப்போது நான் லோகேஷோட படம் ஒர்க் பண்ணுவேன், விக்ரமுக்குலாம் யுனானிமஸ் லவ் இருந்துச்சு. பட் ஆனால் அதில் நிறைய நேம்ஸுக்கும் அது அந்த ரெக்கக்னிஷன் இருக்குல்ல, நான் அதில் ஒரு சின்ன பார்ட் தானே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் பேசுகிற வசனம் டைலாக்காக பேசுகிறதெல்லாம் இருக்கணும். எல்லாருமே என்னைய பாயிண்ட் அவுட் பண்ணி என்னைய மென்ஷன் பண்ணி திருவள்ளுவருக்கு பதில் ரத்ன வள்ளுவர்னு ஏன் மூஞ்ச மாற்றிலாம் உட்காரிச்சு இந்த மாதிரி என்னென்னோ பண்ணி மேதமானுக்கு வந்து ஷேக்ஸ்பியர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாரு தெரியுமான்னு தான் ஆரம்பிக்கும்ல. அது மாதிரி இதில் திருக்குறள் டைலாக் அது திருப்பி போட்ட திருக்குறள்ன்றதுக்காக அது போட்டு ஒரு வழி பண்ணாங்க. அதில் ரெக்க மட்டும் இருந்தால் தேவதரான்றது அதில் ஃபேமஸ் ஆன மாதிரி இதில் திருக்குறள் டைலாக்கையும் ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. நான் எதிர்பார்க்கல. அது வந்து ஒரு கேட்சான ஒரு விஷயமா நடக்கும்னா ரொம்ப சாதாரணமாக தான் அது கடந்து நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் அது அப்படியே தாண்டி போகிற மாதிரி தான் நினச்சோம். அதுதான் ஆக்சுவலா ப்ளஸ். என்னன்னா நீங்க சொல்றீங்களா, அது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். யதார்த்தமான ஒரு விஷயத்த சினிமாவில் வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ திருக்குறளை திருப்பி போட்டா சின்னது பெருசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் அது அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது ஆமாம்ல பாரேன், ஸோ அந்த அந்த ஆமால பாருங்கிறது இருக்குல்ல, இது இந்த படத்தில் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. இல்லை லைஃப்லேயே நான் ரொம்ப இப்போ நான் பண்ண படங்களே வந்து எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனோ இல்லை ரொம்ப ஆடை மட்டும் தான் கொஞ்சம் எட்ஜியான பிளாட்டாகவே வந்து அது யோசிச்சு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் எடுத்தாலே 1-2 படம் தான் மேபி ஃபுல் நியூடாக இருக்கிற மாட்டிருக்க அந்த மாதிரி கதையே இருக்கும். ஸோ அது மட்டும் தான் பிளாட்டாக ஸ்ட்ராங்காக புதுசாக அப்படின்ற மாதிரி. மற்றதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிற விஷயந்தான், ஆனால் நம்ம பார்க்குற பார்வை வேறு பெர்ஸ்பெக்டிவ்லன்ற மாதிரி மட்டும்தான் இருக்கும். மேதமானும் சரி, குலுவும் சரி, இந்த படமும் சரி. ஏன்னா நான் பீரியடுன்னு 2010 செட் பண்ணாலுமே அதை வந்து சும்மா ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுல எதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனலாக ஒரு பீரியடுன்னு காமிக்க என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் கண்டுக்கல. நான் வண்டியை எரேஸ் பண்ணோம், பின்னாடி லேட்டஸ்ட் இனோவா மாடல் போகுது அதை மாற்றணும் அப்படிலாம் போராடவே இல்லை. ஆப்வியஸாக எக்ஸ்பீரியன்ஸாக மட்டும் அது பீரியட் ஃபீல் வரணும்னு சொல்லிட்டு தான் அப்போ இருந்து இந்த சென்ட்டு பேனாலாம் இருக்கும்ல, அந்த ரோட்டோமேக் பெண்ணை வச்சு தேய்ச்சிட்டு வாசனை வரட்டும் அவசரத்துக்கு கிடச்சிதுன்னு எடுத்து தேய்ச்சிட்டு போவான். அந்த 10 ரூபா ரீசார்ஜ் கார்டு ஸ்க்ராட்ச் பண்ணுறதும், சன் மியூசிக்கில் ஆமாம் விஷ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம். ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் தான் ஃப்ரீன்னு இருந்த டைமு. 2 மணி நேரம் பவர் கட்டை பற்றிலாம் செக்யூரிட்டி பேசுகிறேன் படம். அது மாதிரி சப்கான்ஷியஸாக தான் ப்ளே பண்ணியிருந்தோம். ரொம்ப எவிடெண்ட்டாக
இப்போ வெளிநாட்டுலலாம் படம் எடுக்கிறாங்கன்னா, இப்போ ஃப்ரான்ஸில் படம் எடுக்கிறாங்கன்னா, பர்பஸாவே ஜன்னல் வழியா வெளிய ஐஃபில் டவர் தெர்ற மாரி வச்சிருப்பாங்கல்ல. அப்பதான் எனக்கு அது ஃப்ரான்ஸ்ன்னு பிரான்ஸ்ல தெரியும். எடுத்த மாரி. ஓகே. அந்த மாரிலாம் ரொம்ப ட்ரையே பண்ணல. இப்போ சிம்பிளான விஷயம், போற போக்குல, கான்வர்சேஷன்ல, அவங்க கையில இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ஸ்ல அந்த மாரி தான் அத செட் பண்ணோம். அதனால தான் மேபி இன்ஃபேக்ட் அந்த படத்துல டெல்லி காமிப்போம், டெல்லிக்கு போல. சேலம் காமிப்போம், சேலத்துக்கு போல. அந்த சிஜி எல்லாம் கொஞ்சம் டேக்கியா தான் இருக்கும். பட் ஆனா எமோஷனலா அணுகுனாங்க அந்த படத்த. அவங்களுக்கு வந்து இடம் மறந்துட்டாங்க. இடம், பீரியடு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அந்த கேரக்டர், அந்த கான்வர்சேஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போனனால, நான் பயந்த எதுவுமே வந்து பேசும் பொருளா, ஐ மீன் குறையா வரல. ஏன்னா, ஒரு 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 ஃபன்னுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. படம் ஃபுல்லா வாய்ஸ் ஓவரா வந்தா கௌதம் மேனன் படம். படம் ஃபுல்லா வாய்ஸ் ஓவரா வந்தா அது ஹரி சார் படம் அப்படின்னு. அது மாரி இந்த படத்துல வாய்ஸ் ஓவரா வருது. என்னடா பேசிட்டே இருக்காங்கன்றது வந்து கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அடி. எனக்கு விதுவோட வாய்ஸ் லவ் குரு மாரி நைட் ஆனா அப்படியே அப்படியே ஒரு மாரி காதுக்கிட்டே வந்து பேசுற ஒரு வாய்ஸ் விதுக்கு. அவன் ஹைட்டுக்கு யாரு அந்த வாய்ஸ் குடுத்தாங்கன்னு தெரியல அவருக்கு. ஸோ எனக்கு விதுவ பார்த்ததுமே விதுவோட வாய்ஸ் தான் புடிச்சிருந்துச்சு. இந்த வாய்ஸ்ல நம்ம சொன்ன பின்னாடி இருந்து குடுக்குற அந்த குரல் கேட்டுச்சுன்னா, இரிட்டேட் ஆக மாட்டாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் குறைச்சோம். இன்னும் இருக்கும். நான் கொஞ்சம் குறைச்சோம். பட் அது ஒரு பாயிண்ட்டாவே பேசல. அண்ட் சாப்டர்ஸா பிரிக்கும்போது ரொம்ப வெளிய வந்துட்டு போற ஃபீலிங் வரும். ஒரு படத்தோட ரிதம் மிஸ் ஆகுற ஃபீல் வரும். ஆனா, அந்த படத்தோட சும்மா சாப்டர் 1 ஆரம்பம், முடிவு இல்ல அந்த மாரி நான் தான்டா உங்க அப்பன் அந்த மாரிலாம் வைக்காம, அதையும் ஒரு கிரீட்டிங் கார்டு மாரி அதுக்கு ஒரு அந்த டைட்டிலும் கொஞ்சம் சுவாரஸ்யமா பண்ணும்போது, அந்த மூடு அப்படியே மெயின்டெயின் ஆயிட்டே இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால அதுவும் எனக்கு இல்ல அதுல ஒரு கியூரியஸுமே இருந்துச்சுல்ல. இப்ப ஒரு ஒரு சாப்டருக்குமே ஒரு ஒரு விஷயத்த நீங்க உள்ள இன்சர்ட் பண்றீங்க. இந்த சாப்டர்ல வந்து அணுக போறாங்க. அடுத்த சாப்டர்ல வந்து சேர போறாங்க. அடுத்தடுத்த சாப்டர்ல என்ன நடக்க போகுது? ருத்ர தாண்டவம்லாம் போது சம்திங் வில் ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கியூரியஸ் கிரியேட் பண்றது அந்த சாப்டர் வந்து ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆனுச்சு. ஏன் அந்த 11வது 10 சாப்டரோட முடிச்சிடலாம். ரவுண்டா 10 முடியட்டும் அப்படிங்கிற மாரி. இல்ல நீங்க இப்போ என்னை திட்டுறாங்க. "யோவ்! அறிவு இல்லையா உனக்கு 1 1/2 நிமிஷத்துல என்னய்யா குடிமுடியிருப்பு? அத வைக்கலாம்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்ததுன்ட்டு." ஆனா படமா பார்க்கும்போது எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, சினிமால தான்ப்பா இதெல்லாம் நடக்கும். அப்படின்ற ஃபீலிங் வந்துச்சு. ஏன்னா மல்டிபிள் க்ளோஷரா ஃபீல் ஆச்சு. அவங்க பிரியறதே க்ளோஷர் மாரி இருந்துச்சு. லேக்க அவன் போய் பார்ப்பான்ல. லேக் ஒரு ஒண்ணா ஆஃப் கோர்ஸ் அது ஒரு அந்த க்ளோஷர் தான். இடம் ஒரு க்ளோஷர் மாரி போச்சு. அப்பவே டெல்லின்னு காமிக்கும்போதே கொஞ்சம் இன்னும் முடியலையா? அப்படின்ற ஒண்ணு வருது. இப்ப எதனா போய் சேர போறாங்களே அப்படிங்கிற மாரியான ஒரு எப்படிலாம் ஃப்ளாட். இருந்தாலும் சேர போறாங்கன்னா, போனா லவ்வ பத்தியே பேசாம, மீட் பண்ணதும் போய் கட்டி பிடிச்சுருவாங்க. அந்த மாரிலாம் இல்லாம மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்டா அவங்க பேசிருவாங்க. அவங்க அம்மா இங்க வந்து பேசும்போதும், என் பொண்ண ஏத்துக்குப்பா லெவலுக்கே போமாட்டாங்க. அது அவங்க பிரச்சனை. எனக்கு வந்து அவ கரியர் முக்கியம். அதுக்காக பேச வந்தேன்ட்டு அவங்க அத மட்டும் பேசிட்டு, அது அவங்க பெர்சனல்னு அந்த பொண்ணுட்டயே பேசிட்டு போயிருவாங்க. ஸோ என்னடா இவங்க அத அத பத்தியே பேச மாட்றாங்க. இவ்வளவு நேரம் நம்ம அத பத்தி தானே பார்த்தோம். அத பத்தியே பேச மாட்றாங்களேன்னு வரும். ஸோ அந்த எண்டுல சரி பேசி எழுதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் வேலைய பார்க்குறான். அப்புறம் அது திரும்ப அந்த கொஸ்டின் பேப்பர்ல திரும்ப திரும்ப அந்த கதைக்குள்ள வந்து அந்த பெட்ல பேசின கான்வர்சேஷன் வந்து கடைசியில மெசேஜா வரும்போது, எவ்வளோ வெளிய போயிருந்தாலும் திரும்ப உள்ள வரும்போது அது ஒரு ஒரு ஹோல்சம் ஃபீலிங் நெறைய பேருக்கு வந்திருக்கு. சில பேர் வந்து ஏறி வரும்போது ஆப்வியஸா படம் பார்க்குற எல்லாருக்குமே ஏறி வரும்போது, "என்னடா எங்கேயோ போகுது" அப்படின்றது தான் வரும். திரும்பவும் க்ளோஷர் வரும்போது சில பேர் இல்ல மெஜாரிட்டி வந்து வந்துட்டாங்க. சூப்பர். அது கொஸ்டின் பேப்பர்ல வந்துட்டான்னும்போது அவங்களே வின் பண்ண ஃபீலிங் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாறாங்க. சில பேரு அ இருந்தாலும் அது பத்தல. ரொம்ப தள்ளி போயிரும். போன ஃபீலிங் அவங்களுக்கு சில பேருக்கு இருக்கு. நான் அந்த ஃபீலிங் வரக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு டைட்டில் வச்சு, இது இன்டிமேட்டான ஒரு சாப்டரு. இதில கூதிர் காற்று அருந்த காத்தாடின்றது அவன் ஒரு அருந்த காத்தாடிக்கு கண்ட்ரோலே இருக்காது. எங்க போகும் கரண்ட் கம்பத்திலயா, மரத்திலயான்னு தெரியாதுல்ல. அது மாரி ரேண்டமா இருக்க போது. நெருப்பு நடனம்ன்றது அது ஒரு ஒரு ஃப்ளேம் எல்லா டைரக்ஷன்லயும் அதுக்கு ஒரு ஃபார்மே இல்ல. எல்லா பக்கமும் ஆடிட்டு இருக்கும்ல. அது மாரி தான் அந்த எபிசோடே இருக்க போகுது. அது இதுவரைக்கும் பார்த்த மூட்லயே இருக்க போறதில்லன்றது ஆப்வியஸா நெருப்போட இந்த படத்துக்குள்ள நெருப்புக்கு என்ன வேல? இவ்வளோ நேரம் மழையிலேயே வந்திருக்கும் படம் ஃபுல்லா. ஸோ
பின் நடனம்னு வைக்கும் போதே அது ரெடியாக இருங்க அப்படிதான் கான்ட்ராஸ்டா ஒரு இருக்கு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு தான். பண்ணதான் 7 எபிசோடு வரைக்குமே அவங்கள இந்த சாப்டர் டிஸ்டர்ப் பண்ணலன்னும் போது எனக்கு 9th எபிசோடு வந்து கொஞ்சம் செட்டப் பண்ணி அதுக்கப்புறம் பே ஆஃப் பண்ணலாம் அப்படின்றது தான். நீங்க சொன்னீங்க லைக் ஃபுல்லாவே மழை மழை மழை. அது இந்த கதைக்கு ஓகே ஒரு ஒரு ரைன் இருக்கட்டுமே அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டாக்கில போறோம். ஒரு மைண்ட் வாய்ஸ்ல போறோம். அங்கங்க சில போயிட்டு வரப்போகுது. அப்ப அந்த மழை இருக்கட்டும். அது ஒரு 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 நிம்மதி குடுக்கும். பார்க்குறவங்களுக்கு ஒரு அப்படி அந்த ஃபீலா? எடுத்ததும் நீ நான் மலை கூடன்னு ஆரம்பித்தோம். அது ஆப்வியஸாக மலையில் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு பேசுவான்ல, இவங்க ரூஃப் டாப்பில் அந்த பையனை உடம்பு சரியில்லைன்னு சமைச்சு கொடுக்க போன இடத்துல ரெயின் இருக்கும்ல, அன்றைக்கி டே ஃபுல்லாக ரெயின் சென்னையில். அந்த சீனே வந்து மத்தியானம் நடக்கிற சீனாக தான் இருந்துச்சு. லஞ்சுக்கு தான் வருவா. அவள் ஆஃபீஸை லீவ் போட்டு ஆஃபீஸ்லேருந்து இங்கே வந்து சமைச்சு கொடுக்கலான்னு வந்திருப்பா. பட் நாங்கள் எடுக்கிறோம், டே ஃபுல்லாக எடுத்தாலுமே எங்களால் சீனை முடிக்க முடியல, இருட்டுது. அப்போது ஆஃபீஸ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்த மாதிரி இருக்கட்டும். ஸோ பிகினிங்கில் இவங்க 2 பேரும் இன்டிமேட்டாக தனிமையில் இருக்கிறதெல்லாம் டேயில் இருந்து அப்படியே டேலேருந்து நைட் மூவ் ஆகி அவன் குடிச்சிட்டு ஃப்ரெண்டு ரிட்டர்ன் வரும்போதுலேருந்து சீக்வன்ஸ் நைட்டாக இருக்கட்டும் அப்படின்ற கால் ஷூட்டிங் டேயில் நடக்குது. த்ரூ அவுட்டாக ரெயின் இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாக. ஸோ அதனால் அந்த சீனே ரெயினில் வச்சிட்டோம். ஸோ அது பர்பஸாக பண்ணல. அண்ட் இன்டர்வல் பிளாக்லேயும் வந்து வெளியே ரெயின் இருக்குன்றது வந்து ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. ஏன்னா அங்கேருந்து அப்படியே போனால் இன்டர்வல் பிளாக்கில் ரெயினில் அவனை மலையிலே நனைஞ்சு அவனை தூக்கிட்டு வந்து செல்லுக்குள்ளே போடுவாங்கள்ல, அந்த சீக்வன்ஸ்க்கு மலை டு மலை டிரான்சிஷனுக்காக அது வச்சுருந்தோம். ஸோ அப்படி தான் அந்த சீன் வந்து டேலேருந்து நைட்டாக மாறினது, அன்றைக்கி ஃபுல்லாக ரெயினாக மாறினதெல்லாம் வந்து அன்றைக்கி அது அப்படி தான் நடக்கணும். அண்ட் இப்போ பார்த்தா ஒரு வேரியேஷன் இருந்துச்சு. ஸோ அதே வீடை நம்ம டேயில் பார்த்துருப்போம். இந்த பொண்ணு மொத்தமாக அந்த இடத்த சுத்தம் பண்ணி வச்சுருப்பா. அப்புறம் நைட்டில் பார்க்கும்போது அந்த இடம் நமக்கு வேறு லைட்டில் பார்க்கும்போதே அந்த இடம் இன்னும் சுத்தமாக தெரியும்ல. ஸோ அது சம்டைம்ஸ் அப்படி தான் அமையும். இன்ஃபேக்ட் அந்த ப்ரொப்போசல் லைனே வந்து நான் அவனை லவ் பண்ணிக்கலாமான்னு தான் கேட்குற மாதிரி இருந்துச்சு பீச்சில். ஐ லவ் யூன்னு சொல்ல தான் செய்வாங்க, கேட்குற மாதிரி எழுதலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தோம். விது தான் நடிக்க போகிறான்னு சொன்னதும் எனக்கு ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பீச்சை நாங்கள் அப்புறமா எடுத்தோம். ஃபஸ்ட்டு ஆர்ட் கேலரி எடுத்தோம். அந்த பெயிண்டிங்லாம் போய் பார்ப்பாங்கல்ல அங்கே. அப்போது அந்த ருக்மணின்ற லேடிக்கு வந்து ஒரு ஹஸ்பண்டு, ஃப்ரெஞ்ச் ஹஸ்பண்ட் வேணும்னு மட்டும் தான். அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் இல்லை, ஃப்ரெஞ்ச் ஹஸ்பண்ட் லுக்கில் ஒரு ஃபாரினராக தெரியணும், ஜூனியர்ஸில் பிடிங்கன்னு சொல்லும் போது இங்கே யாருமே கிடைக்கல. பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் ஃபோட்டோலாம் அனுப்புனாங்க. அதில் இவர் ஃபோட்டோ இருந்துச்சு. இவர் ஹைட்லாம் எனக்கு தெரியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம், பார்த்தா இப்படி இருக்கார் ஆள். எனக்கு உடனே செகண்ட் தோணுச்சு, விதுவோட ஹைட்டாக ஒருத்தர் இருக்காங்கல்ல, விது பக்கத்துலேயே நான் நிற்க கடுப்பாக இருக்கும். ஏன்டா தள்ளி நின்றேன், பக்கத்துலேயே நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். நல்லா இவ்வளோ ஹைட் வந்து நின்றுருவான் பக்கத்தில். அதனால் எனக்கு அவனோட ஹைட்டாக ஒன்று பார்த்ததும் இதை வச்சு ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த டைலாக்லாம் ஸ்பாட்டில் ஒருத்தர் வருவார், வந்து நின்று வந்து அண்ணான்னு தான் பார்ப்பான். பார்த்ததும் என்ன பார்க்குறீங்க கேட்டால், இல்லை சார் அண்ணாந்தே பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு நீ சொல்லுவிதுன்னு ஸ்பாட்டில் சொல்கிறோம். இப்படி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அமைஞ்சனால நடந்துச்சு, அது ஸ்கிரிப்டில் கிடையாது. அதுக்கப்புறம் ஹைட்டு சார் ஹைட்டுன்னு சொல்லுவான். அப்புறம் ஆர் யூ லுக்கிங் ஃபார் சம்மன் கேட்டால், லுக்கிங் ஃபார் மை ஃபேவரட் பெயிண்டிங் சொல்லுவான். இது ரெண்டும் ஸ்பாட்டில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நமக்கு ஹைட்டாக கிடச்சனால நடந்துச்சு. எனக்கு வந்து மெசேஜஸ் அனுப்பும் போதே வந்து இந்த பர்டிகுலர் சீனில் இந்த மாதிரி அவன் ரியலைஸ் பண்ணி சொல்கிறதையும் இந்த ஃபேவரட் பெயிண்டிங்கிறது ஒரு கேட்ச், அதுவும் ஒரு கவிதைக்குள்ளே சேர்த்துட்டாங்க. அதான் இது ஆக்சுவலாக ஓவராலாகவே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொயட்டா சோஷியலாக பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் என்னோட பார்வையில் அப்படி இருந்துச்சு. நிறைய பேருமே அதை சொன்னாங்க. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அன்னைக்கு என் நேரம் ஹைட்டாக வந்தனால ஹைட்டை வச்சு இங்கே ஒரு கான்வர்சேஷன் வைக்கும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் தான் நாங்கள் பீச் சீன் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர்ற சீனை இனிமேல் தான் எடுக்கிறோம். அப்போவே சொல்கிறேன், பீச்சில் ப்ரொப்போஸ் பண்ணும்போது ஆயுஷ் முழுக்க அண்ணாந்து பார்க்க ரெடியான்றதை வைக்கலாம் அப்படின்றது அங்கே முடிவாகுது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னால. அது அப்படி வந்துடுச்சா. இப்போது படம் ஃபுல்லாக பிரீத்திக்கும் ஒரு சின்ன கன்சர்ன் இருந்துச்சு, ஹைட் டிஃப்ரென்ஸு ரொம்ப தெரியுது,
பிரீத்தி நார்மல் ஹைட் தான், இவன் அப் நார்மல் ஹைட்டு. அதனால அவங்களுக்கு வந்து ஆப்பிள் பாக்ஸ் போடணுங்க, இன்னொன்று ஏதாவது ஒன்று போட்டு ஹைட்டு லெவல் பண்ணும். இது இது ஒரு பெரிய இதுவாக கேமராமேன் சைட்லேருந்தும் நடக்கும். அது ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து பதிலாக இந்த டிஃப்ரென்ஸ் தான் பியூட்டி. நான் போஸ்டர்லேருந்தே இப்படி பார்க்குறது தான் போஸ்டரு. ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து கொடை பிடிச்சி நிற்கும்போது இப்படி தான் பார்ப்பா. அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் தான் அழகே. ஏஜ் டிஃப்ரென்ஸ் மாதிரி ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும். படத்தோட ப்ரொபோசல் லைனே வந்து ஆயுஷ் முழுக்க ஆனந்த் பக்கம் ரெடியாக தான் இருக்க போகுதுன்ற இடத்துக்குலாம் அதான் சொல்கிறோம். போகிற வழியில் ஸ்கிரிப்டில் நிறையா அழகான விஷயம் இருக்குது. ஆனாலுமே நம்ம நம்ம பார்க்கும்போது நம்ம அப்பப்போ நமக்கு அமையும் போது எடுத்துக்கணும். அதுக்கும் ஓப்பனாக இருக்கணும். ஸோ அப்படி தான் நடந்துச்சு. நைஸ், நைஸ், நைஸ். அதேமாரி இந்த காதலை சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருமே ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணுவாங்க. நான் இப்படி இந்த இடத்துல போய் லவ் சொல்ல போறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அன்னோட்டீஸான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். எல்லாருமே அந்த லவ்வ சொல்லக்கூடிய ஒரு நேரமும், அந்த நாளும் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். சில பேர் வந்து ஃபேர்வெல் டே அன்னைக்கு சொல்லுவாங்க. இதுல வந்து ரொம்ப அழகா ஒரு விஷயம். பர்த்டே அன்னைக்கு சொல்லுவாங்க. பர்த்டே பர்த்டேனால திட்ட மாட்டாங்க. கரெக்ட். அது ஒண்ணு. அட் த சேம் டைம் ஏப்ரல் ஃபுல்லையுமே சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேட்டா இல்ல ஏப்ரல் ஃபுல் செருப்பை காட்டினா ஏப்ரல் ஃபுல் சொல்லிக்கலாம். ஆமா. இதுல வந்து ரொம்ப அந்த ஒரு இது இருந்துச்சு. பிரீஃப் இருந்துச்சுல்ல. அவங்க லவ் சொல்லக்கூடிய இடம் வந்து ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. நறுமணம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல செப்டிக் டேங்க் வந்து வெளில வரும். அங்கேருந்து எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணா இந்த இந்த சைடு பாரு உனக்கு வந்து இரைச்சல் தெரியுதா? இந்த சைடு வந்து ஒரு காத்தோட நீர் மிஸ் ஆயிடுச்சுன்னு காத்துக்கு போயிட்டு போவார். நடுவுல அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு இந்த இடத்துல பாரு ஒரு அழகான ஒரு நிசப்தம் இருக்கும். அதை அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து ஓ ஆமால இப்ப பீச்ல இந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ரத்னா இதை எப்படியா எங்க உட்காந்து ரத்னா இதை யோசிச்சாரு? இல்ல ரத்னாக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் தெரிஞ்சிச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னை கேட்டிருக்காங்க. உண்மையிலே இருக்கா அப்படி ஒரு இடம்னு கேட்டிருக்காங்க. அண்டு நீங்கள் இது உங்கள் லைஃப்பில் நடந்துச்சான்னு கேட்டாங்க. என் லைஃப்பில் நடந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு லவ் சீனாக நடக்கல. நான்லாம் வந்து எனக்கும் சென்னை மிட் சென்னைக்கும் தூரம். நான் ரெடில்ஸ்லேருந்து வரணும். ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து கிளம்பி நாளைக்கு மீட் பண்ணலாமா, நம்ம நாளைக்கு கதை கேட்டுறேன், ஒரு 11 மணிக்கு வந்துரு அப்படின்னா நம்ம கிளம்பி வரணும். நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி கால் பண்ணுவோம், சார் வந்துட்டுருக்கேன் சார்னா ஃபோன் எடுக்கல. சரி கால் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்த்தா ஒரு 10 நிமிஷத்தில் பார்க்கலாமான்னு கேட்டால் அவைலபிளாக இருக்கணும். கிளம்பி வந்துடுறது அங்கேருந்து சென்னைக்கு. ஃபோனே எடுக்கலைன்னா நம்ம நாளை எப்படி கடத்துறது தெரியாது. படம் பார்த்து கடத்துவேன், இல்லை என்ன பண்ணேன்னு தெரியாது. பஸ்ஸில் தான் வருவேன். ரிட்டர்ன் போகிறதுக்கு தான் காசு இருக்கும். அப்பா காசில் தான் நம்ம வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்த டைமாக இருக்குமா. அப்போ வெட்டியாக இருந்தால் நமக்கெலாம் இடம் வந்து மெரினா தான். அப்படி ஒரு மொட்டை வெயிலில் கண்ணகி சிலையிலேருந்து நடந்து போகிறேன். நிறைய கழட்டி போட்ட காண்டம் இருக்குது. ஒரு மண்ணை நோண்டி ஒரு தெருநாய் சூடுக்கு ஈரத்துக்கு படுத்துருக்கு. அங்கங்கே மொட்டை வெயிலையும் கொடை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது. பார்த்துட்டு போய் நடந்து போகிறேன். கொஞ்சம் தூரம் போனதும் ரிட்டர்ன் பார்க்குறேன். திரும்பி ரோடை பார்த்தா ரோடு வந்து மியூட் பண்ண வீடியோ மாதிரி இருக்குது. லைக் வண்டிங்கெல்லாம் போகிறது பளிச்சுன்னு தெரியுது. ஆனால் சுத்தமாக சத்தமே இல்லை. அதுவே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்க. இப்படி திரும்பி கடலில் பார்த்தா கொஞ்சம் தூரம் போனதும் அலை சவுண்டு மயிலாக கேட்க ஆரம்பிச்சிது. ஸோ நான் அப்போ தான் அதுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு பாயிண்டில் மட்டும் நல்லா காற்று மட்டும் தான் ஃபீல் ஆச்சு. 2 சத்தமும் இல்லாமல் ஒரு மாதிரி நிதானமாக இருந்த இடம் ஃபீல் ஆச்சு. இது வந்து நான் வாய்ப்பு தேடி சிங்கி அடிச்சுட்டு இருக்கும்போது தான் என் மைண்டில் இருந்துச்சு. இவ்வளோ ரொமான்டிக்கெல்லாம் இல்லை. பட்டு ஸ்கிரிப்டாக எழுதும் போது ஆப்வியஸாக வந்து ஒரு நல்ல இடத்துல சொல்லணுன்றது வந்து எல்லாருமே நினைக்கிறது தான். ஒரு ஒரு கேண்டில் லைட் டின்னரில் சொல்லணும்னு நினைக்கிறதும் அதுதான். ஒரு நல்ல மொமெண்ட்டு வேணும்னு நினைக்கிறது அதுதான். அவன் கொடையில் நிற்கும் போது சொல்லுவான். ஆக்சுவலாக இன்னொரு மைண்ட் வாய்ஸும் இருக்குவாங்க. நீர் நிலம் ஆகாயம் காற்று, அதில் இந்த நீர் தரும் மலை வந்து ஒரு ரொமான்டிக் பூதம். அந்த பூதம் என்ன இன்னைக்கு ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சுன்னு. எல்லாருக்கும் இந்த மாதிரி கொட்டுற மலையில் கொடைக்குள்ளே நின்று லவ் சொல்கிற சந்தர்ப்பம் கிடைக்குமா தெரியல. ஆனால் எனக்கு அமைஞ்சதுன்னெலாம் இருந்துச்சு. அது வந்து டிஸ்கிரிப்ஷனாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நிறையா அது ஆப்வியஸாக விஷுவலாகவே இருக்குன்னும் போது அது சொல்ல வேணாம். ரொம்ப நாவலாக ரொம்ப புக்கிஷாக அப்படி போயிட போகுது. கொஞ்சம் விஷுவலாகவே இருக்கட்டும்ன்றனால அதெல்லாம் தூக்கிட்டோம். பட் ஆனால் என்ன மாதிரி பசங்க முட்டி போட்டு மோதிரத்தை நின்றுனா செட் ஆகாது. நல்ல ரம்மியமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா தான் ஒரு வேலை ஒர்க் ஆகலாம். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இப்போ இருக்கேன். சொல்லலான்னு நினைக்கும் போது அந்த ட்ரைனேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதிலேருந்து தான் இந்த பீச்சுக்கு வந்தோம். இந்த பீச்சுக்கு வர்றதும் வந்து எனக்கு வந்து அந்த ட்வைலைட் அப்போ எடுக்கணும்னு ஆசை.
அப்போ தான் இந்த ப்ரீஸியாக சில்னஸ்லாம் ஃபீல் ஆகும் அப்படின்ட்டு. ம். பட் ஆனால் ஒரு 5.5 மினிட்ஸ் சீன் அது. ஒரு நாளைக்கே நீங்கள் ஷூட் பண்ணிங்கனாலே 5.5 நிமிஷம் ஃபுட்டேஜ் எடுக்கிறது கஷ்டம். ம். ப்ராப்பராக பிளாக்கு லைட்டிங்லாம் பண்ணி 5.5 நிமிஷத்தை ட்ரைலைட்டில் எடுக்கணும்னா அப்போ 2 நாள் ஆகிடும். ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு பண்ண முடியாதுன்னும் போது நம்ம மழை அன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து மழை பேஞ்சு நிற்குது. 15 வாட்டி பிரேக்கு. மழை பெய்து நிற்குது, மழை பெய்து நிற்குது. இன்னொரு நாள் கேட்கலான்னாமும் கஷ்டம். என்ன பண்ணேன்னா ரிட்டன் போயிட்டுருக்கோம். போயிட்டு மெயின் ரோடுக்கு போய் கிளம்பிடலான்ற மாதிரி ரிட்டன் போயிட்டுருக்கும்போது கிம்பிளை தூக்கி நடந்து வராங்க, ஆர்டிஸ்ட்டும் போயிட்டுருக்காங்க. அப்போது மாதேஷ் கிட்ட சொல்கிறேன், கேமராமேன்ட்ட, எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் பண்ணுங்க. விது நடந்து போட்டோம் கோவமா, இவன் நில்லுன்னு கூப்பிட்டே போட்டோம். அவன் திரும்பி என்னன்னு கேட்குறான். பலான்னு அரைவாங்க, அதெல்லாம் இருக்குது ஸ்கிரிப்டில். அரைகிற வரைக்கும் மட்டும் எடுத்துருவாங்க. நிறையா படங்களை காமிப்பாங்கள்ல, அரைஞ்சதும் கட் பண்ணால் தனிமையில் 2 பேர் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை அரைஞ்சதோ இல்லை ஏதோ ஒன்று உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னது கட் பண்ணால் வேறு இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும்ல. அது மாதிரி வேறு எங்கேனா கூட நம்ம சீட் பண்ணி எடுக்க முடியாது, சேஃப்டிக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். லைட் இறங்கிட்டே இருக்கும் ரத்னா, எப்போ வேணாலும் திரும்ப மழை வரும், இல்லை இது மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். கிம்பிள் வருது, அரைஞ்சாச்சு. அரைஞ்சதும் விது பிரீத்தி அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்ட்டேன். மாதேசனை பார்க்குறாரு, கிம்பிள் ஆப்ரேட் நிற்கிறாரு. இப்போ இப்போ 2 ஷார்ட்டாக வச்சுங்க, இப்போ விதுவை ஃபாலோ பண்ணுங்க, இப்போ பிரீத்திக்கிட்டே நில்லுங்க, இப்போ விதுவிட்டே நில்லுங்க, பிரீத்தியை விட்டுருங்க, பிரீத்தி டுவர்ட்ஸ் கேமரா வந்ததும் பிரீத்தி கூட போங்க இப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கேன் டேக்லேயே. இப்படியே ஒரு 5:40 வரைக்கும் எடுத்துட்டோம். ஐ மீன் 5.5 மினிட்ஸ் வருது. எனக்கு பிடிச்சி போச்சு, சூப்பராக வந்துச்சு. ஆனால் அங்கங்கே லூஸ் ஃப்ரேம்ஸ் இருக்குது, ஹெட்ரூம் தப்பாக இருக்குது கொஞ்சம் அப்படின்னு மாதேஷ் ரொம்ப ஃபீல் பண்ணார். அந்த செருப்பை மட்டும் கழட்டி கொடுத்துட்டு அவள் ஓடிட்டான்னா நான் சேஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இல்லை இது ஒரே ஒரு வாட்டி 1 மோர் போயிடலான்றாரு. இப்படி திரும்பதுக்குள்ளே நிறைய லைட்டுங்க ஆன் ஆகுது, இன்னும் லைட்டு போயிட்டே இருக்கு. எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. சரி இதை எடுத்துகிட்டு கூட ட்ரை பண்ணலாமேன்ற, இல்லை இதை எடுத்துடலாம் அப்படின்றாரு. அதையும் ரெஸ்பெக்ட் பண்ணோம். சரி 1 மோர் போகலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆனால் மழை, திரும்ப மழை. கடுப்பாக போய் ரெஸ்ட் ரூம் போகிறேன், துப்புன்னு ஓடி வந்து வாக்கி கொடுக்குறாங்க, மழை நின்றுச்சு, 1 மோர் போகலாம், நீங்கள் ஆக்ஷன் சொல்லுங்கள். டேய் அதான் ஏற்கனவே ஒரு வாட்டி எடுத்துடலாம்டா, யாருன்னா சொல்லாமேடா ஆக்ஷன் சொல்லுங்கன்னு ஆக்ஷன் சொல்லி இங்கே ரோல் ஆகிட்டுருக்கு. நான் அதிலே டேக்லேயே நடந்து வந்து தான் இப்போ மானிட்டு உட்காந்து, அதுக்கப்புறம் கூட கொஞ்ச நேரம் கண்ணை க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணுங்கள் அந்த மாதிரி மட்டும் டேக்கப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அப்படி தான் அந்த சீன் முடிஞ்சுது. கட் சொல்கிறேன், திரும்ப மழை. அப்புறம் தான் எனக்கு வந்து இதுவே நடந்துச்சா, இன்னொரு நாள்லாம் வேணாம், இன்னைக்கு அந்த பூ பாட்டு யாருக்குமே தெரியாது. ப்ரொப்போசல் முடிஞ்சதுமே சீன் முடிஞ்சிருச்சு. நான் மட்டும் சொல்கிறேன், இந்த இடத்துல குட்டி சாங் வந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு ஒரு 4-5 மாண்டேஜ் எடுக்கணுன்றேன். என்ன இருக்குது இங்கே, ஒன்றுமே இல்லை, லைட் இல்லை நம்மக்கிட்ட, நம்ம நைட் ஷூட்டுக்கு பிளானே பண்ணல அப்படின்னு சொல்ல ஒரே ஒரு சின்ன குதிரை ராட்டினம், ஒரு குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் கடை, அப்புறம் குறி சொல்கிற பாட்டி இருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 3 மாண்டேஜ் தான் இருக்கும். ராட்டினமும் பூ வச்சு விடுறது, ராட்டினம், ஐஸ்கிரீமு, ஜோசியக்காரமாக பைக்கில் போகிறது, அவ்வளோதான். வானம் பொழிந்தது பூமி நனைந்தது பாட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி ஒரு பாட்டு நான் எடுக்க போகிறேன்னு வெறும் மாண்டேஜ் மட்டும் எடுக்கிறேன். என்னவோ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு கூட இருந்த எல்லாருக்குமே அப்படிதான் தெரிஞ்சிருக்கும், இது எங்கே வரப்போகுது என்னன்னு. எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என் மைண்டில் ஒரு பாட்டு இருந்துச்சு, நான் முன்னாடி ஹம் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஷான்ரோல்ன்ற ஹம் பண்ணதை அப்படியே ஆடியோ அனுப்புனேன். அவர் அதை விசிலு, சொடக்கு, கிளாப்பு இது 3த்தையும் வச்சு பாட்டாக ஆரம்பித்தார். அதுதான் பூ பாடல்னு படத்துலையும் வருது. ஸோ அந்த மாதிரி தான் சின்னதாக மாத கடைசியில் உண்டியில் உடச்சி அப்படி எடுத்து ஒலை வச்ச மாதிரி தான் படம் பண்ணோம். குட்டி குட்டியாக ஆக்சுவலாக பட்ஜெட்லாம் நல்லா கொடுத்தாங்க. ஆனால் நல்லா கொடுத்தாங்கன்னா இந்த படத்துக்கு இவ்வளோ தான் பண்ண முடியுன்ற பட்ஜெட்டில் தான் பண்ணோம். இருந்தாலுமே நம்ம அதை ஏஸ்தட்டிக்காக பண்ணோம், ரசித்து பண்ணோம் அப்படின்னும் போது கொஞ்சம் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டுல, விளக்கெண்ணெய் டப்பாவில் கண்ணை போட்டு பண்ணாதான் நடக்கும். அப்படிதான் இந்த பூ பாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப ஆசையாக கேட்பான். ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு இன்ட்டு வந்துடுச்சு.
அந்த இடத்துல வித்து வந்து லைக் சத்யா வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி தான் எந்திச்சு போவாரு. போனதுக்கப்புறம் வந்து, "இப்ப நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. அந்த அம்மா எங்க இருக்காங்களோ கண்டுபிடிச்சு எனக்கு பூவ குடு." வித்துவோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த சாங் போக ஆரம்பிக்கும். அந்த பூவ அவ வைக்கிறா அப்படிங்கும்போது, அந்த வரிகள் எப்படி இருக்கும்னா, இந்த பூ இவ வைக்கிறாடா, இவ எந்த அளவுக்கு ஸ்பெஷல். இந்த பூ வந்து இவ தலையில போய் உட்கார போகுது. அப்படிங்கிற மாரி தான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா, இந்த பூவே ஆசைப்படுது. இவ தலையில சூடுறதுக்கு அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் போணுச்சு. பூ பாடல் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டே பிளான் பண்ணியாச்சா? இல்ல இந்த இதுக்கப்புறம் பிளான் பண்ணதா? ஃபார் இல்ல எக்ஸாம்பிள் நான் வந்து ரொம்ப முன்னாடி வந்து நமக்கு ஒரு பொண்ண பிடிக்கும்னா, நம்ம ரசிச்சு ஒண்ணு எழுதுவோம்ல. ம். அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து அந்த டைம்ல அந்த "அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை" பாட்டு இருக்குல்ல. எப்புட்றா வந்து விட்டு இதெல்லாம் பிரச்சனை தான். ஆனா, அது ஒரு மேட்டரே இல்ல ஆமா. அப்படின்றதே வச்சு ஒரு பொண்ண வர்ணிக்க முடியுன்ற முத்துக்குமார் சார் இப்படி வர்ணிக்க முடியுமா? அந்த பாட்டு வந்து அவர் ஏற்கனவே எழுதுனது. ம். அவரு அவங்களோட ஒய்ஃப்க்காக எழுதுனது. அதுதான் அந்த படத்துல யூஸ் பண்ணது இருக்குல்ல. அந்த மாரி நான் எனக்கு பிடிக்குன்ற பொண்ண வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நமக்கு ஹேர் அவ்வளோ லென்த் கிடையாது. ஹேர் சுமாரா இருக்குன்ற ஒரு வருத்தம் இருக்கிற பொண்ணு. ம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அத 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 வந்து மிகைப்படுத்தணும்ல. ஆ. அப்ப பூவே பொறாமப்படுற அளவுக்கு அவளோட ஹேர் அழகு. இருக்கும் அப்படின்ற மாரி, நான் சும்மா அந்த டைம்ல ஒரு மாரி எழுதுனேன் கவிதை மாரி. ம். ஆனா கவிதைன்னா சம்டைம்ஸ் மறந்துரும் நமக்கு. அப்போ நம்ம ஏதாவது ஒரு ஹம் பண்ணி ஏதாவது ஒரு டியூனுக்குள்ள ராகமா அப்படி பாடி வச்சுக்கிட்டோம்னா, இன்னும் டியூன்னாலயாவது இந்த லிரிக் ஞாபகம் இருக்குன்ற மாரி, ம். அந்த டைம்ல அது சும்மா ஒரு டம்மியா ஒரு டியூன்லயும் பாடியும் வச்சுட்டேன். ஓகே. பாடியிருக்கேன். ம். இப்போ கேட்டாலும் பாட முடியும் என்னால அப்படின்ற மாரி இருக்கிறனால. அத நான் வந்து ஹம் பண்ணி, பாடி அதுதான் அது ஏற்கனவே இருந்த ஒரு சின்ன ஐடியா. ஓகே. அது இந்த இடத்துல எனக்கு வந்து இவனோட மைண்ட் வாய்ஸ் பாட ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா உலகத்தையே அவ பார்த்துட்டு இருப்பா. இவ தான் உலகன்ற மாரி இவன் பார்த்துட்டு இருப்பான்றதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டு ஃபுல்லாவே அவன் பார்வை வந்து அந்த பூ மேலயும், அவ மேலயுமே தான் இருக்கும். ஆனா, அவ பாட்டு மனசுல இருக்கிறதெல்லாம் இறக்கியாச்சு. நம்ம ஆமா. இனிமே நம்ம பாட்டு ஃப்ரீயா இருப்பா அவ. ஆ. இவன் தான் வேற உலகத்துல இருப்பான்றதுக்கு அமைஞ்சுச்சு. கரெக்ட். அதேமாரி இந்த மைண்ட் வாய்ஸ் எப்போதுமே வந்து ஸ்பெஷல் தான். எல்லாருக்குமே அவங்களோட மைண்ட் வாய்ஸ் ஸ்பெஷல் தான். அதுக்கு ஒரு பேர் வைக்கிறது சீலை அப்படிங்கிறது. ஆக்சுவலா இப்ப நெறைய பேர் வந்து மைண்ட் வாய்ஸ சீலைங்கிறத அட்ரஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கு ஏன் சீலைன்னு பேரு? அது எது ஃபார் வாட்? நான் தான் சொல்றேன் எல்லாமே குட்டி குட்டியா பண்ணது தான். எதுக்கு பின்னாடியும் பெரிய கதையே கிடையாது. அ அதாவது ஒருத்தரு ஒரு 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 ஃபோட்டோ போட்டிருந்தாரு. இந்த சேட்டர்ன் கிரகத்தோட ம். க்ளோஸ் அப் ஷாட் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ போட்டு அவ்வளோ லைக்ஸ் இருந்துச்சு. ம். அதுக்கப்புறம் தான் ரிவீல் பண்ணாங்க, அது தோசைக்கல்லோட அடிப்பக்கம் அப்படின்ட்டு. நம்ம நெனைக்கிறது தான். நம்ம நெனச்சிட்டு இருக்க வரைக்கும் அது மேஜிக் மாரி தான் அது. அது ம். உங்களுக்கு தெரியாத வரைக்கும் வாவ்! அதுக்கப்புறம் இவ்வளோதானா அப்படின்னு இருக்கும். ஆ. அந்த மாரி இவ்வளோதானான்றது தான் அதுக்கு பின்னாடி இருக்க கதையும். ஓகே. ஒரு நாள் நாங்க டீசர் எடுத்துட்டோம். அந்த பஸ்ஸில பிரீத்தி வந்து உட்காருவாங்கல்ல. ம். நான் யாருன்றது கேள்வியா கேட்டு வந்து பிரீத்தி உட்காரும்போது, அதுக்கு மியூசிக் போட்டாங்க. மியூசிக் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனா பெயின்ஃபுல்லா இருக்கு. ஒரு மாரி பேத்தோவா ஒரு வலி இருக்கு. ம். ம். ஆனா எனக்கு அந்த பொண்ணு வந்து உட்காரும்போது ஒரு ஒரு ஆ ஒரு திடீர்னு சில்லுன்னு காத்தடிக்கும்ல. ஆ. எதிர்பார்க்காத டைம்ல. அந்த மாரி ஒரு காத்து மாரி ஃபீல் ஆவணும். ஒரு ஃப்ளரிஷ் இருக்கணும். பார்க்கறதுக்கே அவனுக்கு ஒரு நல்லது நடக்க ஆரம்பிக்க போகுதுன்ற ஒரு ஃபீலிங் வரணுன்றது மியூசிக்ல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சில விஷயம் சும்மா பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு 3:30, 4 மணி போல ஆகுது. அன்னைக்கு நாங்க உட்கார ஆரம்பிக்கும்போது பேசினாரு. "இன்னைக்கு காலைல ரிதம் படம் பார்த்தேன். ம். பொதுவா ரிதம் படம் பார்க்கும்போது நான் பாட்ட ஓட்டிருவேன். எனக்கு அந்த கான்வர்சேஷன்ஸ்க்காக தான் பார்ப்பேன். அன்னைக்கு என்னன்னு தெரியல, இந்த காற்றேன் வாசல் வந்த அந்த பாட்டு எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு. பார்த்து கேட்டுருந்தேன். அதில அந்த சீலே சீலேன்னு ஒரு ஜிப்ரீஷ் ம். வரும். ஒரு ஆஃப்ரிக்கன் சாண்ட் மாரி. ம். அந்த இது வந்து காத்தோட அப்படியே போச்சு. சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ரேண்டமா ம். சொன்னாரு. எனக்கு ம். உட்டாரு. அதுக்கப்புறம் இதுக்கான இந்த ஏரியா வரும்போது, அ பொதுவா வந்து லலலலலா இல்ல ரரரா, ஆ இவ்வளோ தானே கோரஸ் இருக்கும். ம். கோரஸ்னா நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம்ல. ஆ. இப்படி தான் கோரஸ் வரும். இந்த பூ இன்று நீயாகன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, ம். 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 விஐபில. ம். அதில எல்லா கோரஸையும் வரிசையா பாடியிருப்பாங்க. லலலலலலலா ஆமா. ஓ ஓ ஓ ம்ன்ட்டு. அது மாரி இந்த இடத்துல வந்து தானானானானானா அந்த மாரி தான் இருந்துச்சு. ம். 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 அப்புறம்
ஏழு ஏழு ஏழோ ஏழேலோ அந்த மாதிரியும் பாடி சும்மா ஹம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்து எது சீலே சீலே சீலேன்னு நீங்கள் சீலே சொன்னீங்களா, அந்த மாதிரி சீலை மாதிரி சீலையே பாடி பார்ப்போமான்னு சொல்லணும். சும்மா பாடினார், நின்றுட்டு பாடிட்டு இருக்காரு. சீலே சீலே சீலேன்னு வித்தியாசமாக இருக்குல்ல, இது வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னதும் அப்படி தான் சீலே சீலே டீசரில் வந்துச்சு. அப்புறமா அதுக்கப்புறம் தான் நான் பஸ் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணுறேன். படத்தில் வர பஸ் சீக்வன்ஸ். அதில் அந்த பொண்ணு எனக்கு மைண்ட் வாய்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் எடுக்க போகிறேன். எடுக்கும்போது சீலேவா அப்படின்னு சொன்னது, சீலே என்னன்னா மைண்ட் வாய்ஸ் நான் அப்படி தான் சொல்லணும். அப்போ சீலே சீலேன்னு சொல்கிறது வந்து அதுக்கப்புறம் மாற்றுறேன். ஸோ இது ஆன் பேப்பர்லலாம் இல்லை. நான் எப்படி அந்த ஹைட்டாக இருக்கிற ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பார்த்து தான் ப்ரொப்போசல் லைனை மாற்றணும், அது மாதிரி இந்த ஹம்மிங் முடிஞ்சிடுச்சு. அந்த ஏன் அதுக்கு ஒரு மீனிங் வச்சுட்டோன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அது ரிஸ்க்கு தான். அது ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆகும், இல்லைன்னா அப்படியே ஆப்போசிட்டு. ஒரு கட் ஃபீலிங் தான். சரி சும்மா நம்ம தமிழ் சமூகத்துக்கு நம்ம ஏன்னா ஏலேலோன்னு ஒன்று இருக்குது, ஆர்ஆர்ஓன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் தானே அறிமுகப்படுத்திருக்காங்க. ஏன் நம்மளாக ஒன்று கொடுக்கக்கூடாது? அது நல்லா இருந்துச்சுன்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க அதை சொல்லிட்டோம், இல்லைன்னா கண்டுக்க விட்டாலும் ஓகே தான் அப்படின்னு பண்ணது தான். ஏற்றுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துலேயே ரொம்ப அழகா ஒரு வரியோட தான் ஆரம்பிச்சிருக்கும். அந்த டிண்டர் ஓயோ பம்பிள் இல்லாத காலத்திற்கு. ஆக்சுவலாக அந்த காலம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. லைக் அது அந்த பீரியட் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த லவ் லெட்டர் எழுதுகிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும்ல. ஆக்சுவலாக நம்ம நிறைய வர்ணிப்போம். அதை தாண்டி ஒரு பொண்ணோட அட்ரஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு வாரமாவது முயற்சி பண்ணுவோம். அந்த பொண்ணு எங்கே இருக்கா, இல்லை ஃபாலோ பண்ணுறதா இருக்கும், டியூஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய மெனக்கடல் இருந்துச்சு இந்த காதலை சேர்றதுக்கும், இல்லை அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குமே. இப்போ அது கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து பார்க்கும்போது தெரியுதுல்ல. இந்த படத்துக்குள்ள அது நிறைய இடத்துல உணர முடியுது. உதாரணத்துக்கு அந்த டெக்ஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டைலாக்காக கன்வே பண்ணுற விஷயத்தை, ஐ மீன் ஓவராலாக நீங்கள் ஜாகிரஃபியாக அந்த அளவுக்கு நீங்கள் சொன்னீங்களே அந்த இனோவாவை நவுத்தணும் அந்த மாரிலாம் இல்லை, வார்த்தைகளால் என்னாடி முடிஞ்ச அளவுக்கு அதை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு. அது ரொம்ப நேர்த்தியாக இருந்திருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இன் தட் பீரியட் அந்த டிண்டர் ஓயோ பம்புலாம் இல்லாத காலத்தில் ரத்னா பார்த்த காதல்னு ஒன்று இருக்கும், இல்லை கேள்விப்பட்ட காதல், அது எங்கே பிரதிபலிக்குது இந்த படத்தில் அப்படின்னு? படம் ஃபுல்லாகவே அப்படி கேட்டது பார்த்த மாதிரியும் பார்த்ததை பண்ண மாதிரியும் தான் ஒரு கிரியேட்டர் பண்ண முடியும். ஓகே. ஸோ எனக்கு நடந்தது, அப்புறம் எனக்கு இப்படிலாம் நடந்தால் நல்லா இருக்குமேன்றது, அப்புறம் இன்னொருத்தனுக்கு நடந்தது, இன்னொருத்தன் நடந்துச்சுன்னு எனக்கு சொல்லும் போது அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு கதையை முடிக்க பார்ப்போம்ல. இதானா நான் நினச்சேன் நீ இப்படி சொல்ல போகிற அப்படின்றது நல்லா இருந்திருக்கும், அந்த இப்படி சொல்ல போகிறன்றது அப்படின்னு எல்லாம் சேர்ந்தது தான். ஓகே. அண்டு அப்போ இருந்ததில் ஒரு பியூட்டி இருக்குது இப்போது அப்படின்னு இல்லை. இப்போவும் வந்து ஹார்ட் இருக்குது, இப்போவும் வந்து பெயினை ஃபீல் பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப கேட்ஜெட் ஓரியன்டாக கொஞ்சம் டெக்னாலஜி பேஸ்டாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா நானே இல்லை, எனக்கு யாராவது மெசேஜ் அனுப்புனா ஓகே அனுப்பலாம், சும்மா இல்லாமல் ஒரு ஸ்டிக்கர் தேடுறது இருக்கும், அதுக்கு இல்லை ஒரு மீம் ஒரு ஜிஃப் தேடுறதுக்கு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அப்படி வெறும் பிக்சர் மூலமாகவே ரெஸ்பாண்ட் பண்ணுறதுலாம் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்குல்ல. அப்போ கவிதையாக எல்லாத்துக்குமே பாட்டு இருக்கும். ரொம்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏன் வர லேட் ஆச்சுன்னா பாட ஆரம்பிச்சிருவாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில். ஆமாம். அப்புறம் இனிமே என் முகத்திலே முழிக்காதன்னா உடனே பாடுவாங்க. சாப்பாடு ஏன் ஆறி இருக்குன்னு தான் பாடுவாங்க. அந்த மாதிரி பாட்டாகவே இருக்கும். 30 பாட்டு 40 பாட்டுலாம் இருந்த டைம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் கவிதையாக உரையாடலாக ஆரம்பிச்சுது, லென்த்தாக பேசுறது இருந்துச்சு அப்போ, அது ஒரு காலம். அப்புறம் ஹைக்கோ சுருக்கமாக பேசுறது, கேட்சியாக பேசுறது இருக்குல்ல, பஞ்சாக பேசுறது, அது மாதிரி இருந்துச்சு. அது இப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்குமே ரசனையாக தான் இருக்குது. என்னன்னா சில ஃபீலிங் வந்து ரொம்ப கரடு முரடாக முடிஞ்சிருது. அதாவது நான் லாங்கிங்னஸ்னு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, ஒரு விஷயத்துக்காக ஏங்கிறதுன்றது வந்து இன்னைக்கு கொஞ்சம் கம்மி. ஆமாம். ஏன்னா பொறுமைன்றதே இன்னைக்கு கம்மின்னும் போது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அது நல்ல விஷயம்தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நம்ம அப்போ வந்து திரும்பி பார்க்கும்போது சஃபர் ஆனதெல்லாம் அப்புறம் சிரிப்பு தான் வரும். ரொம்ப ஒரு விஷயத்துக்கு உருகி ஏங்கி அப்புறம் அது இல்லாமல் போகும்போது அந்த வெறுமை அது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறது வந்து அதை சேனலைஸ் பண்ணி அதை ஃபியூவலாக எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணால் ஓகே. அதனால் அழிஞ்சவங்களும் இருக்காங்க, அப்படியே போய் அழிஞ்சதும் இருக்குல்ல. அதனால் அதை ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்றது இந்த படமே.
ஓகே, ஓகே, இந்த ஓகே. படம் அ இது எல்லாத்தையுமே அவங்கள சுகர் கோட்டடா அவங்க ரசிச்சு, ம். இப்படிலாம் எப்படி ரசிச்சு ஒரு பொண்ண பார்க்குறான், எவ்வளோ ஃபீல் பண்றான்றதெல்லாம் காமிச்சுட்டு, அப்படி இருக்காதுன்னு சொல்றது. கரெக்ட். ஜென்ரலா படங்கள்ல எல்லா வயலன்ஸையும் காமிச்சுட்டு அப்புறம் கடைசியில நல்லவனமாயிட்டு. கடைசியில திருந்துங்கடா, இப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்றது இருக்கும்ல. ஆ. படம் ஃபுல்லா நம்ம தான் குளோரிஃபை பண்ணியிருப்போம். ம். அது மாரி இன்னொரு சைடு தான் இது. நம்ம அது தப்புன்னு சொல்ல, ரைட்டுன்னு சொல்லல. பட் அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லும்போது, இத தாண்டி நீ யோசிக்கணும். ம். ம இதுக்குள்ளேயே முடிஞ்சிடக்கூடாது. உன்னோட ஆமா. உன்னோட கற்பனை எல்லாமே என்னோடயே முடிஞ்சிடக்கூடாது. ஆ. என்ன தாண்டி நீ ஓடணுன்றது தான். அது சக்சஸ் ஆவணும், சாதிக்கணுன்றதெல்லாம் இல்ல. ம். அது டெஃபினேஷன் ஆளாளுக்கு மாறும். கரெக்ட். பட் யூ ஆர் பெட்டர் தென் திஸ். நீ யாருன்னு கேட்டா, என் ஆளு ம். இவனோட ஆளுன்றது தான் உன் அடையாளம்ன்றது ஒரு பெருமையே இல்ல. ம். அதுக்காக நீ கலெக்டரா இருக்கணும், நீ பிஎம்மா இருக்கணும்னு சொல்லல. ஏதோ ஒண்ணு. உன்ன முடிஞ்ச அளவுக்கு உன்ன பெட்டரா ரிஃபைன் பண்ணி, டிஃபைன் பண்ண தெரிஞ்சுச்சுனாலே போதும். ம். அந்த இடத்துல நான் இருக்கணும். அது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உலகமாவே இருக்கிறது பாரம் தான் ஆக்சுவலா. ம். அவங்களுக்கு ஆரம்பத்துல வேணா சந்தோஷமா இருக்கும். எந்நேரமும் நம்மளையே நினைச்சிட்டு இருக்கான்ல அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் எந்நேரமும் நம்மளையே நினைச்சிட்டு இருக்காங்க வேற அப்படின்னு ஆயிடும். எப்படி ஒரு இடைவெளி வேணுங்கிற தேவை வர ஆரம்பிச்சுரும். அந்த ஐ மீன் ரொம்ப நெருக்கமா இடைவேளைனா இருக்கும். பவுண்டரிஸ் இருக்கிறது நல்லதா ம். இருக்கணும். ம். ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஒரு மிஸ்ட்ரி இருக்கணும் 2 பேருக்கு நடுவுல. அது கரெக்ட். இருக்கிற வரைக்கும் தான் த்ரில்லே மொத இருக்கும். கரெக்ட். இவன இப்ப பாரேன் கரெக்ட்டா இந்த இடத்துல கோவப்படுவான். அப்படிங்கும்போது கோவப்பட்டா என்ன இருக்கு அதுக்கப்புறம்? போர் அடிக்கும்ல. ஆமா. கொஞ்சம் ரேண்டமா இருக்கிறதே நல்லது 2 பேரும். அதனால நெறைய லெஸ் இஸ் மோர் தான். ம். ம். இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு அதானே சொல்றாங்க. புரியுது. எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது தான் ஆபத்து. கரெக்ட். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறது அத விட பெரிய ஆபத்து. ஸோ உண்மைதான். அதனால முடிஞ்ச அளவுக்கு அளவா இருக்கிறது நல்லது தான். ஓகே, ஓகே. நீங்க சொன்னீங்கல்ல, அந்த வலிய எடுத்துக்கிட்டு கெட்டு போனவங்களும் இருக்காங்க. அத ஒரு மோட்டிவேஷனா மாறுனவங்களும் இருக்காங்க. இல்ல வித்துவுமே அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. எங்கன்னா டெல்லியில போய் மீட் பண்ணும்போது, எனக்கு அந்த வலி தேவைப்பட்டுச்சு. அது காரணமாவும் தான் இருந்துச்சு. அப்படிங்கிற மாரி தான் வித்துவோட டாக்காவுமே இருக்கும். ஐ திங்க் இது நெறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு லைஃப்ல சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு 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 பெயின் தேவ, ஒரு ம். மோட்டிவேஷன் தேவ. ஏதோ ஒரு விஷயம் நம்மள ட்ரிகர் பண்ணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா பிளான் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா, ஒரு இடத்துல வித்துவும் அவரோட ஃப்ரெண்டும் அதாவது 2 பேருமே ஒயின் ஷாப்ல பேசிட்டு இருக்கும்போது, "உன்னோட பிரச்சனை என்ன தெரியுமா? உன்னோட பிரச்சனை விஜி தான்." அப்படின்ன வயத்துக்கு வித்து அங்க ட்ரிகர் ஆவாரு. ம். அங்கேருந்து இன்னொரு பொண்ணு வரும்போது, பாதி பேருக்கு ஐ மீன் பார்க்கும்போதெல்லாம் ஓகே மேபி ஏன்னா இங்க ஒரு ட்ராக் போகும், அங்க ஒரு ட்ராக் போகும். மேபி 2 பேரும் இந்த ட்ராக்ல போய் ஜாயின் ஆகி 2 பேரும் ஓகே சந்தோஷமா இருக்கியா? ஹேப்பியா இருக்கியா? அப்படிங்கிற மாரி மாறிடுவாங்களோ? அந்த ஒரு விஷயம்லாம் வந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ஒரு கிராஃப் இருக்குல்ல, எனக்கு இத சொல்லுங்களேன். இது ரைட்டிங்காவே எப்படி பிளான் பண்ணுது? அது பிளேஸ்மெண்ட்டாவும் அழகா அமைஞ்சிருச்சு. பட் ரைட்டிங்ல ஒண்ணு இருந்திருக்கும்ல, யோசிக்கும்போது. எந்த பிளேஸ்மென்ட் சொல்றீங்க? இன்னொரு பொண்ணு. ஆமா. இன்னொரு பொண்ணு வரும்போது, இங்க ஒரு ட்ராக்கா ஒண்ணு பார்க்கும்போது, ஓகே இப்படிதான் இப்படி நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இப்படி நம்ம கொண்டு ம். போய் இந்த இடத்துல இப்படி சேர்த்து வைப்போம். ம். அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும்ல. இல்ல ஆக்சுவலி இவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னதும், ஆ டெம்ப்ளேட்டா என்னென்ன நடக்குமோ, அதான் இந்த படத்துல நடக்குது. அவன் குடிக்கிறான், தாடி வளர்க்குறான், ஒரு அக்ரெசிவா லூசர் இருக்கான். ஆவுறான், பொறுப்பில்ல இப்படின்ற ஏரியாக்குள்ள தான் போறான்னு இருக்கு. அந்த ஏரியாவ எல்லாம் பார்த்துட்டாங்கன்னா, அது சீக்கிரம் நகர்ந்துரணும்னு நகர்ந்திருப்போம். ம். ஆக்சுவலா இதெல்லாம் பண்ணாலுமே ஒரு ஒரு ரெபெல் வித் எ காஸா தான் இருப்பான் அவன். ம். ம். ஏதோ ஒண்ணு அவன் கோவத்த நியாயத்துக்கு பண்ணலாமே பயன்படுத்தலாம். அப்படின்ட்டு. இப்போ அவன் ஏரியா ஏன் சூஸ் பண்றான்னா, நம்மளே வீட்ல அப்பா, அம்மா பேச்ச கேட்டுருக்க மாட்டோம். நம்ம லவ் பண்றோன்னும்போது ஒரு திமிரு வரும். ம். நம்மள ஒருத்தி பார்க்குறான்னதும்போது, நம்ம அப்பாவே எதிர்க்கிற அளவுக்கு கூட நமக்கு ஒரு இது வந்துரும். ம். ஏன்னா, இப்போ நம்ம பெரிய ஆளுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா, அடையாளமே அவ தான்றவ போயிட்டான்னும்போது, அவன் ஒண்ணுமே இல்லல்ல இப்போ. ம். அப்ப என்ன பண்ணுவோம்னா, அம்மா மாவு அரைச்சுட்டு வர சொன்னா கூட போவோம். ம். அதுக்கு ம். முன்னாடி என்னெல்லாம் என்ன நினைப்பாங்க? ம். நான் போய் தூக்கிட்டு போணுமா? ம். கோதுமை அரைக்கிறதுக்குன்ட்டு. அ. அப்ப என்ன ஆகும்னா, நமக்குன்னு ஒண்ணுமே பண்ண நம்ம நம்ம கதை முடிஞ்சிச்சு. ம். இவங்களுக்கு பிரயோஜனமா இருப்போமேன்ட்டு, அது சின்ன வேலையாவது பண்ண ஆரம்பிப்போம்ல. அ. அது மாரி அவன் அம்மாவுக்கும் உடம்பு முடியல. அம்மா ஆனா சும்மா நம்மள பார்க்க வரும்போதே, அண்ணா டவர்ல குப்பைய கிளீன் பண்ணிட்டு ஒரு செடிய நட்டு வச்சுட்டு போறாங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது, அத பண்ணுவோமே நம்மோ, அப்படின்னு பண்றான்றது தான். ஏதோ ஒண்ண புடிச்சுக்கலாம் கையில ம். அப்படின்னு தான். சொல்லப்போனா அவன சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு அவன் வெளிய. அது தேவ. ஆக்சுவலா அதிலேயே ஒரு டயலாக் இருக்கும். அவங்க அம்மா அப்ப கூட அவன்ட்ட பேச ஆமா. மாட்டாங்கன்னும்போது, அவங்க அப்பா கேட்பாரு, "உனக்கும் எனக்குமே சண்டை வந்திருக்கு.
அப்போல்லாம் நீ பேச மாட்டேன் என்கிட்ட. கோவத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் பீரோவில் இருக்க துணியெல்லாம் வெளியே எடுத்து போட்டு திரும்ப மடித்து வச்சுட்டு வீட்டில் இருக்க பொருள்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு சுத்தம் பண்ணிட்டுலாம் இருப்பேன். உள்ளே சரி பண்ணுறதுக்கு வெளியே சரி பண்ணிட்டு இருப்பேன். அதுதான் உன் பையனும் பண்ணுறான் ம். அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருந்துச்சு. ம். அது ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருந்துச்சு. ம். அண்டர்ஸ்டுடா உங்களுக்கு என்ன புரியுதோ எடுத்துங்க அப்படின்னு ஓகே. விட்டுடலாம். ஏன்னா இ- அது ஒரு படம் அது மாதிரி போனோம்னா அது ஒரு மாதிரி டிவைன் இன்டர்வென்ஷன்லாம் இருந்துச்சு முன்னாடி. ம். குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து ஒரு சாமியாரை பார்த்து ம். ரோட்டில் நைட்டோட நைட்டாக குடிச்சிட்டு விழுந்திருப்பான் ரேஷ் டிரைவிங் பண்ணி. ம். காற்றுக்கு ஒரு கந்த துணி பறந்து கால் மாட்டில் விழும். ஏர்லி மார்னிங் நடக்க ஆரம்பித்தவங்கெல்லாம் வந்து யாரோ பிச்சைக்காரன் நினச்சி காசெல்லாம் போட்டு போயிடுவாங்க. விரிஞ்சு பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் முன்னாடி காசை பார்த்து தான் கதறி அழுவான். ஓகே. அந்த காசெல்லாம் கொண்டு போய் பக்கத்தில் இருக்க ஒரு நாடோடி படுத்திருப்பாரு. ஆ. அவருக்கு போட்டு அவர் காலில் அடிபட்டிருக்கும். ம். பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி சரி பண்ணி விட்டு அவர் தாடி முடியெல்லாம் வெட்டி விட்டு பக்கத்தில் தண்ணி ஓடும் எடுத்து குளிப்பாட்டி ம். அவர் தெம்பாயி எழுந்துச்சு நின்று இவனுக்கும் ஒரு பீதி வச்சுட்டு நல்லா இருன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுவார். ஆ. இப்படி ஒரே ஒரு ஆளை சரி பண்ணதும் ஒரு சந்தோஷம் வரும். ம். அப்போது இந்த ஏரினால நிறைய பேர் இழந்து நிற்கிறாங்க. இதை சரி பண்ணால் ஒரு நிம்மதி நமக்கு ஒரு சந்தோஷம் வருமேன்னு ஏரியை சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் அது வேணான்னு முடிவு பண்ணோம். ஆ. ஏன்னா ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட லாஸு ஒருத்தனை ஹீல் பண்ணி வெளியே வர வைக்க முடியல. இன்னொரு ஒரு ரேண்டமாக ஒரு சம்பவம் நடந்தால் அதுதான் நடக்குதுன்னா அவ்வளோ நாள் இருந்து அவள் போனதில் இருக்கிற பெயினுக்கு வேல்யூ இல்லாமல் போகிற ஒரு ஃபீல் வந்துச்சு. ம். அதுதான் ஃபியூலாக இருக்கணும்னு தோணுச்சு. அண்ட் ஓகே. எனக்கு வந்து ஷான் ரோல்டன் வந்து பிரேக்கப் சீன் அப்போது அவள் போயிடுன்னு சொன்னதும் அந்த மொமெண்ட்லேயே என்னால் தான் படிப்பு போச்சுன்னு நான் இந்த சரி பண்ணுறது தான் அந்த புக்கை ஆ. எடுத்து திரும்ப பழையபடி வச்சுட்டு நல்லாருன்னு சொல்லிட்டு போகிற இடத்துல அவரோட கிரியேட்டிவ் சாய்ஸாக அவர் ஒரு மியூசிக் பண்ணியிருப்பார். ம். அது வந்து அந்த மொமெண்ட்லேயே அவன் மூவ் ஆன் ஆகிட்டான்ற மாதிரி இருக்கும் அந்த மியூசிக் கேட்டிங்கன்னா. ம். ம். ஒரு ம். மாதிரி அந்த வாடினேன் மலரையோட இதுதான் பண்ணியிருப்பாரு. அங்கே பெயினாக என்ன வேணாலும் பண்ணிடலாம். ம். அதாவது லவுடாக போய் ஒப்பாரியாக பண்ணிருக்கலாம் அதை. ஏன்னா அவ்வளோ வலி தான். ஆமா. ஆனால் சிரிச்சிட்டே பேசி அந்த இடத்துலயே வந்து ஏன்னா படிக்கட்டு ஏறும்போது பின்னாடி நின்று பார்க்கும்போது அவள் துப்பட்டா சரி பண்ணானதுமே தப்பாக நினச்சிட்டான்றதே அவனால் ஏத்துக்க உறுத்தும். முடியாது. மேலே போய் உட்காந்துருப்பான். மகேந்திரன் இவனை பேசுனதுக்கு பதிலுக்கு பதில் பேசிட்டு ஆனாலுமே கடைசியாக போகும்போது நல்லா இருங்கன்னு தான் சொல்லிட்டு போவான். அவன் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டானே தவிர நீ எனக்கு எதிரி இல்லைடா அப்படின்றது தான். ம். அப்போ பிடிச்ச பொண்ணு வந்து ஆர்ட் கேலரியில் பாக்கெட்டுக்குள்ளே என்ன வச்சிருக்குன்னு தப்பாக நினச்சேன்னு கேட்கும்போது ஆமா. அவன் பிரேக் ஆனவன் தான். இப்போ வந்து பர்பஸாக தான் அவன் சொல்லியிருக்கா. ம். கட்டி பிடிக்கும்போது நான் வேணும்னே உன்னை காயப்படுத்த காயப்படுத்தும். போகிறேன் வார்த்தையால கொஞ்சம் கொல்ல போறேன். தாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிற டெலிபரேட்டாக தான் சொல்கிறான். ஆனால் அவன் அப்படி தான் ம். அந்த இடத்துல நம்மளை அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா சரி நான் உனக்கு பிரச்சனையாக இருக்கேன்னா நான் இல்லை நீ நல்லா இருன்னு சொல்லிட்டு போகிறவன் தான் அவன். ஸோ ம். எனக்கு அங்கேயே அவன் வந்து அந்த மூவ் ஆன் ஆயிட்டான்ற மியூசிக்காக எனக்கு அது மேஜிக்கலாக அவர் பண்ணார். அவர் ம். எப்படி அதை கண்டுபிடிச்சாருன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அது. நிறைய பேர் அதை தனியா போட்டு இந்த ஆமா. மியூசிக் ஹிட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி போடுது. இல்லை அந்த மியூசிக்கை எனக்கு போட்டதுமே நடுவில் நிறைய தேவைப்படல. ம். அவனோட ஃபால் அவன் கொஞ்ச நாள் வந்து பார்க்குறவங்க எல்லாம் கோவத்தை காட்டுறான் இருந்துச்சு. ம். சிக்னலில் பின்னாடி ஒருத்தன் ஏன்டா ஆர்னையே அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் வச்சு ஒருத்தன் அடிப்பான். கேட்ரிங்கில் சோறு போடும்போது கையில் சோறு பட்டுச்சுன்னு ஒருத்தன் கோவப்படும். அந்த சோறு டபராவோட அடிப்பான். ம். ம். இந்த மிக்கி மவுஸ் ஸ்டெப்பு போட்டுட்டு ஆமா. இருக்கிற இடத்துல பார்க்கிங்கில் சரக்கு அடிச்சிட்டு இருப்பானுங்க. போய் இவன் ஒரு கட்டிங் கேட்டு அடிப்பான். அவன் ஏதோ சிரிச்சிட்டு இவனை நான் லவ் ஃபெயிலியரா எவன் கூட ஓடினா அப்படின்னு ஏதோ கேட்டாங்கன்னா அவன் கார் கண்ணாடியிலேயே மண்டையை உடச்சிருவான். ம். இப்படிலாம் போய் 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 இங்கே இருந்தால் பிரச்சனை ஆகுதுன்னு சேலம் போய் சேலமில் ரோட்டில் விழுந்து கிடந்து பிச்சைக்காரன் வரைக்கும் ஃபீல் ஆகிற வரைக்கும் போய் தான் அவனுக்கு உரைச்சி மாறியிருப்பான். ஓகே. ஓகே. அது எதுவுமே தேவைப்படல. இந்த இந்த ஒரு நல்லாருன்ற இடத்துல மியூசிக்கலாக அந்த மனமாற்றம் வந்ததும் இல்லை. இந்த எதுவுமே தேவைப்படல. அப்படியே அந்த சாப்டரே தூக்கணுன்ற அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக நடந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி தான் நடந்துச்சு. ஒரு மியூசிக்னால அந்த கால் எடுத்தோம். ம். சும்மா ம். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னால ஆ. இந்த ஒரு சீலையினால எடுத்த மாதிரி ஒரு மியூசிக்னால மியூசிக்னால அந்த கால். இதெல்லாம் நடந்துச்சு.